பகுதியில வந்து தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காகவே இந்தியாவுக்கு வந்து நீங்க ரஜினிகாந்த் படத்துல தான் பார்த்திருப்பீங்க. நம்முடைய தென்காசி குமார் பாண்டியன் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு சக்தி பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறார். அதே போல நம்முடைய இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் திரு கண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறார். நம்முடைய ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் மோடியினுடைய திட்டங்கள் ஒரு பக்கம் வந்து சேருது. எல்லோருக்கும் குடிநீர், ஜலஜீவன் திட்டம், முத்ரா வங்கி கடன், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம், எல்லா ஊர்களிலையும் இலவசமா கழிப்பறை கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம், ஸ்வச் பாரத் திட்டம், இப்படி மோடியினுடைய பல திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. இவர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் இந்த தென்காசி பகுதியில வந்து இருந்து தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய மக்கள், இந்த பகுதி மக்களுக்கு நல்ல கல்வி, நல்ல குடிநீர், நல்ல வேலை வாய்ப்பு, இப்படி பல்வேறு சேவை காரியங்களை இவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். நம்ம தென்காசி நிறைய அமைப்பு நடத்திட்டே இருக்கார். கடந்த ஒரு 10 வருடத்திற்கு மேலாக இந்த பகுதியில ஒவ்வொரு கிராமத்திலும் இவரால் படிப்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டு எல்லாருக்கும் நல்ல கல்வி கொடுத்திருக்கார். ஒரு 300-400 மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு எல்லாம் நீங்க இந்தியா முழுக்க இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மோடி அதனால இவரை வந்து நீங்க அரசியல் எல்லாம் விட்டுருங்க, சாதி மதம் எல்லாம் விட்டுருங்க, புரியுதுங்களா? இந்த ஊருக்கு, நம்முடைய இந்த வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் நல்லது நடக்கும். நிச்சயமாக இந்த மற்ற அரசியல்வாதி இல்ல, இவர் அரசியல்வாதி இல்ல, இவரெல்லாம் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், இவரெல்லாம் வந்து ஒரு தேசியவாதி, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொதுநலவாதி, நல்ல இளைஞர். இன்னும் நிறைய செய்யறதுக்கு அவருடைய மனதிலே திட்டங்கள் இருக்கிறது. இப்ப ஏதோ ஒரு நடிகர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாருங்கிறாருல, இவர் மாசம் 2 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்காருமா. அது மாதிரி இல்ல, இந்த மக்களுக்கு யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்ங்கிற மாதிரி வந்திருக்காரு. நீங்க எல்லாரும் வரக்கூடிய இந்த 23ஆம் தேதி நமக்கு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் நீங்க காலையிலேயே போய் தாமரை சின்னத்துக்கு, நம்முடைய சின்னம் என்ன சின்னம்? நீங்க எல்லாரும் நிறைய பேரு இல்ல போய் ரெட்டலையை தேடுவோம் அப்படி எல்லாம் இல்ல, ரெட்டலையும் இதுவும் கூட்டு, ரெட்டலையும் தாமரையும் கூட்டு, புரியுதுங்களா? ரெட்டலையும் இருக்காதுங்க, இங்க நிக்கிறது எது நிக்குது? தாமரை தான் நிக்குது, தாமரை தான் நிக்குது. கூட்டணி கட்சி முதல் பட்டன். இவர் பேர் ஆனந்தன் ஐயாசாமி, தேசிய கட்சி, புரியுதுங்களா? அதனால நீங்க எல்லாரும் தாமரை சின்னத்துல முத்திரையிடணும். தாமரை சின்னத்துக்கு போடுற ஓட்டு தான் ரெட்டலை போடுற ஓட்டு. தாமரை சின்னத்துக்கு போடுற ஓட்டு தான் எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு போடுற ஓட்டு. யாருக்கு போடுற ஓட்டு? நல்ல காரியம். என்ன சொன்னீங்க? ரேஷன் கடை வரணும். இந்த ரேஷன் கடையில நமக்கு உணவு தானியங்கள் கொடுக்குறாங்கல்ல இல்லையா? இந்த உணவு தானியங்களை கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் வீடுகளுக்குள்ள முடங்கி கிடந்தோம்ல, அந்த நேரத்துல நம்ம மக்கள் வேலைக்கு போக முடியல, ஊரடங்கு, முழு ஊரடங்கு இல்லையா? அப்ப இந்த மக்களுக்கு அவங்களுக்கு உணவு தானியங்களை நாடு முழுக்க இருக்கிற ரேஷன் கடை மூலமாக இலவசமாக வழங்கி கொண்டிருப்பது, இன்றைய வரைக்கும் வழங்கி கொண்டிருப்பது அன்னபூர்ணா திட்டம், நரேந்திர மோடியுடைய திட்டம். சரிங்களா? பசி இல்லாத இந்தியா நம்முடைய மோடி உருவாக்கிய இந்தியா. அது மட்டுமல்ல, அந்த கொரோனா நோயிலிருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தடுப்பூசி கண்டுபிடிச்சு எல்லா மக்களுக்கும் அந்த தடுப்பூசி இலவசமா போட்டு, வெளிநாட்டுல எல்லாம் கொரோனா நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியல. ஆமா, அது மாதிரி கொஞ்சம் பேர் காய் போச்சு. ஊசி போடுறதுனால உயிர் காப்பாத்துச்சு. எப்படி எல்லாம் நீங்க பாருங்க நினைக்கிறீங்க. நமக்கு வந்துமா உயிரை காப்பாற்றிய கட்சி, சோறு போட்ட கட்சி, கிராமம் கிராமமாக கழிவறைகளை ஸ்வச் பாரத் திட்டத்திலே கட்டி கொடுத்த கட்சி நரேந்திர மோடியுடைய கட்சி. வேணா அதை வந்து கருணாநிதி படத்தை ஓட்டிக்கலாம். அனைவருக்கும் வீடு, மோடி வீடு திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம் இல்லையா? எல்லாருக்கும் சமையல் எரிவாயு அடுப்பு, உஜ்வலா திட்டம், இதெல்லாம் நரேந்திர மோடியுடைய திட்டம். அது இந்த மு.க. ஸ்டாலின் நீங்க முதலமைச்சரா இருந்துட்டு இங்க வர விடாம பண்ணிட்டாங்க, இந்த மக்களுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏதாவது மோடி வீட்டுல அதுல வந்து வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து அவர் கருணாநிதி, உதயநிதி
இன்ப நிதி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிடுறான். அதனால இன்னும் நல்லது நடக்கணும். நான் சொல்றது அரசியல். அதை தாண்டி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆனந்தன் அவர்கள் இங்க இருக்கிற கிராமப்புற இளைஞர்கள் நிறைய பேரை படிக்க வச்சு தொழிற்கல்வி கொடுத்து இன்னைக்கு எல்லாம் இந்த பகுதியில் இருந்து, இந்த தென்காசி பகுதியில் இருந்து பல ஊர்களில் போய் வேலை செஞ்சிருக்காங்க. பல பேருக்கு வேலை வாய்ப்பு, பல பெண்களுக்கு தொழில் முனைவோரா மாத்திருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நரேந்திர மோடி ஒரு பெரிய சட்டத்தை நம்முடைய நாடாளுமன்ற கட்டிடத்துல கொண்டு வந்திருக்காரு. என்ன சட்டம்? பெண்களுக்கு முதல்ல கல்வி வேலை வாய்ப்பு இதுலதான் இருந்தது. அரசியலையும் 33% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு இன்றைக்கு நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார். பெண்களுக்கு அதிகாரம். பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம். இதெல்லாம் மோடியினுடைய திட்டங்கள். எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம். எடப்பாடி ஆட்சி காலத்துல எங்க பார்த்தாலும் அம்மா உணவகம் இருந்தது. அம்மா உணவகம் இருந்தது. இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோடனே போய் அம்மா உணவகத்தை பூரா போர்ட கிழிச்சுட்டு இல்லைங்களா, அங்க போய் எல்லாம் இன்னை வரைக்கும் அந்த அம்மா உணவகம் அல்ல. பெண்கள், கிராமப்புற ஏழைகள், முதியோர் அனைவருக்குமான ஒரு நல்லாட்சி எடப்பாடி நடத்தினார். அந்த எடப்பாடி ஆட்சி மீண்டும் வர வேண்டும். அதற்காகத்தான் ஆனந்தன் ஐயாசாமி தாமரை சின்னத்தில் நிற்கிறார். இந்த கட்சிக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். இங்க பாருங்க, நம்ம குமார் பாண்டியன் தென்காசி கோயில் கோபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக இவங்க குடும்பத்துல 5 பேர் பலிதானம் ஆயிருக்காங்க. குமார் பாண்டியன் தென்காசி கோயில் ஆமா, குமார் பாண்டியன். அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உங்களை எல்லாம் சந்திச்சு உரையாடினது மகிழ்ச்சி. ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன சின்னத்தில் ஓட்டு போடுவீங்க? போடுங்கம்மா ஓட்டு. மோடியின் சின்னம் தாமரை, எடப்பாடியின் சின்னம் தாமரை, வெற்றி சின்னம் தாமரை, ஆனந்தன் சின்னம் தாமரை. ஜெய் ஜெய் தாமரை, ஜெய் சாட்சி தாமரை. நன்றி, வணக்கம். வெற்றி வேட்பாளர் இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர், மாநில துணைத் தலைவர் சங்கீஸ்வர் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து மின்சாரத்துக்கு அமைச்சர் அவர் சொல்றாரு, ஏன் கரண்ட் கட்டுன்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அணில் கடிச்சிருச்சு. என்ன கடிச்சிருச்சு? ஆமா, உண்மை 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 உண்மை. அம்மாவுக்கு துரோகம் பண்ணது புரியுதுங்களா? கரண்ட் கட் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, கஞ்சா போதைப் பொருள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் போதைப் பொருளிலே இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி போதைப் பொருள் அந்த நோயிலே இருந்து, குடிநோயிலே இருந்து டாஸ்மாக் போதைக்காரங்களை எல்லாம் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்க ஆயிரக்கணக்கான முகாம்களை நடத்தி குடிகாரர்களை திருத்தியவர் ஆனந்தன் ஐயாசாமி. குடிகாரர்களை திருத்தணும். தென்காசியில குடிகாரர்களை திருத்துவதற்காக, போதைப் பொருளை ஒழிப்பதற்காக இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர் யாரு? நம்முடைய ஆனந்தன் ஐயாசாமி. மது பிரியர். மது திராவிட மாடல் அப்படி சொல்லுவாங்க, மது பிரியர்பாங்க. திருமணம் கடந்த உறவை கள்ளக்காதல திருமணம் கடந்த உறவு, அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். நம்முடைய எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த போது மத்தியில மோடி ஆட்சியில் இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், அப்ப கொரோனா அந்த காலகட்டம், அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தாங்க. தெரியுமா? அப்படிதான் இருக்கும். அப்ப சாப்பிடறதுக்கு என்ன பண்றது? எடப்பாடி, நரேந்திர மோடி இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு இந்தியா முழுக்க இருக்கிற எங்க மக்கள், கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஒருவர் கூட பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்னபூர்ணா திட்டத்தின் மூலமாக நாடு முழுக்க உணவு தானியங்களை ரேஷன் கடை மூலமாக இலவசமாக வழங்கியவர் யாரு? இன்னை வரைக்கும் நரேந்திர மோடி தான் கொடுத்தார். இந்த தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு. கிராமங்கள் எல்லாம் பெண்கள் காலையில காலை கடன் போவதற்கு சிரமப்படுவாங்கன்னு ஸ்வச் பாரத் திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், ஏறத்தாழ 50 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகளை கட்டி கொடுத்தவர் நரேந்திர மோடி. விடமாட்டான், திமுக கார விடமாட்டான். ஆமா,
அவருடைய திட்டத்தை ஆனந்த நையாசாமி என்ன பண்ணாருன்னா அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை இந்த தென்காசியிலேயே நடைமுறைப்படுத்தி அவர் மோடியினுடைய திட்டம் எல்லாருக்கும் வீடு திட்டம், நரேந்திர மோடியினுடைய அனைவருக்கும் வீடு. தாமரை 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 வெற்றி சின்னம், தாமரை சின்னம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெட்டலை.